ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் பிபிஎலோட 6வது மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூபி உமன்ஸ்க்கும் அண்ட் டெல்லி உமன்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சுக்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹெட்வுட் ரெக்கார்டு எப்படி இருக்குது, வெனு ரெக்கார்டு யாருக்கு நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்மில் யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, இது மாதிரி எல்லாம் டீட்டெயிலான சொல்லிவிட்டு அண்ட் கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸை நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாமே நான் இந்த வீடியோட இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் டீமும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனை மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதோட உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலையா, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 24/7 இன்ஸ்டால் விட்ராவில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் இந்த மாதிரி கான்டெஸ்ட் நிறைய பே பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான இந்த பார்த்திங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாப் அப்படின்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி மெனி கான்டெஸ்ட்டில் பிக் பண்ணிக்கலாம். இல்லை டீம் மேக் பண்ணணும்னு தேவையில்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்லேயே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கான்டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி வில்லியம்சனை பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற 4 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் நம்ம பிக் பண்ணணும். முகமது ரிஸ்வான் கூட ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் வரனால அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் உமன்ஸ்க்கும் யூபி வாரி உமன்ஸ்க்கும் நடக்கிறக்க 6வது WBL மேட்ச் பிப்ரவரி 19 இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. அண்ட் வதூரில் நடக்கிறக்க கடைசியான மேட்ச். அடுத்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு மேட்ச் வந்து நடக்க போகுது. வதோரை பொறுத்தவரையும் லாஸ்ட் 5 மேட்ச்சில் 28 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப ஃபாஸ்ட் பவுலிங்களுக்கு அதிக விக்கெட் கிடச்சிருக்கு. அதிகப்படியான விக்கெட் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் தான் எடுத்திருக்காங்க, 28 விக்கெட். ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 33 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 6 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 8 விக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கும் இந்த வெனுவில் கிடச்சிருக்கு. 2 டீமுக்கான ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த டோட்டலாக 5 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் யூபி உமன்ஸ் 4 மேட்சும் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா 1 மேட்சும் இந்த வெனுவில் வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வுட் பேட்டில் வின் பண்ணிருக்காங்க. 2 டீமுக்கான ஒரு பாசிபிள் பிளேயிங் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூபி உமன்ஸோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் சம்மரி அட்டப்போட்டு இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிரண் நாகவேர் அண்ட் தாய்லா மெக்ரா, தீப்தி சர்மா அந்த டீமோட கேப்டன், கிரேஸ் ஹாரிஸ் அண்ட் செராவட், உமா சேத்ரி விக்கெட் கீப்பிங்ஸ் வந்துடுவாங்க. அண்ட் சோஃபி எக்லஸ்டோன், ராஜேஸ்வரி கெய்க்வாட், சைமா தாக்கூர் அண்ட் கிரினட் கவுண்ட். இது பார்த்திங்கன்னா யூபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட உமன்ஸோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் சஃபாலி வர்மா, மெக்லேனிங், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், அனபல் சதர்லேண்ட், மர்ஜானா கேப், ஜே ஜோனாசன், சாரா பிரைஸ் விக்கெட் கீப்பிங்ஸில் வந்துடுவாங்க. சிக்கா பாண்டே, அருந்ததி ரெட்டி, ராதோ யாதவ், மின்னு மணி. இது பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தோம் பார்த்திங்கன்னா சஃபாலி வர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 117 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறதோட செகண்ட் இன்னிங்ஸில் அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பேட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சஃபாலி வர்மா மிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங் சேசிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. வெனுலையும் 2 மேட்ச்சுக்கு 43 ரன். அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 43 ரன் செகண்டாக சேஸ் பண்ணுறப்ப தான் அடித்தாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவங்க கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுறாங்க. அதை மண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரீசன்ட் ஃபார்ம் 43 ரன் சேசிங்கில் வந்திருக்கு. மற்றபடி போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அவங்க இயர்லியாக விக்கெட்டை இழந்தாங்க. அண்ட் மெக்லேனிங் பொறுத்தவரைக்கும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 220 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் 143 ஸ்ட்ரைக் ரேட். 4th இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் மெக்லேனிங். வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்க்கு 32 ரன் அண்ட் போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் டீசெண்டான வெக்க வச்சிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக எக்ஸ்ட்ரானரியாக சாலிடாக ஆடக்கூடிய பிளேயர், அதிரடி ஆட மாட்டாங்க. ஸோ பாலு துண்டமாக ரொட்டேஷன் பண்ணி அவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெனிமா ரோட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் பேட் ஃபஸ்ட்டுனா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஹெட் வெட்டில் பொறுத்தவரை 4 மேட்சஸ்க்கு 58 ரன் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நாட் அவுட்டில் முடிச்சிருக்காங்க.
வெனுவில் பொறுத்தவரைக்கும் 3 மேட்ச்ஸ்க்கு 64 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா வந்திருக்கு. ஸோ சஃபாலி வர்மா செகண்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட், ஜெனிமா ரொட்ரிக்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் ஃபார்மும் ஜெனிமா ரொட்ரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் பொசிஷனும் அவங்க லாங்கில் தான் இருக்காங்க. அதில் கேட்ச் பிடிக்க வாய்ப்புகளுமே ஜெனிமா ரொட்ரிக்ஸ்ட்டு அதிகமாக இருக்குது. அனபால் சதர்லாண்ட் பொறுத்தவரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. பேட்டிங்கில் வந்தாலுமே 15லேருந்து ஒரு 20 ரன் அடிச்சிருவாங்க. ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரையும் 3 மேட்சஸ்க்கு 14 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 2 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் அண்ட் 22 ரன் ஃபஸ்ட்டு போல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரையும் அனபால் சதர்லாண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. ரீசன்ட் ஃபார்ம் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மஸ்ட்டு பிக்னே சொல்லுவேன். டபுள் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். கேபிட்டல் வைஸ் கட் ஆப்ஷனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மர்சானா கேப் பொறுத்தவரைக்கும் ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க அண்ட் 50 ரன். அதில் போர்த் இன்னிங்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பவுலிங்கில் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மர்சானா கேம்ப் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. வெனுவில் பொறுத்தவரை ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. அண்ட் தென் ரீசன்ட் ஃபார்ம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியில் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர் மர்சானா கேப் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வந்துருவாங்க. இன்னிங்ஸில் பவர் பிளே அண்ட் தென் டெத் ஓவரில் ஒரு ஓவர் போல் பண்ண போகிறாங்க. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20லேருந்து 10 ரன் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மர்சானா கேப்டே இருக்குது. ஜே ஜொனாசன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் அண்ட் தென் பேட்டிங்கில் டீசெண்டான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. 42 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர். பவுலிங்கில் பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்கில் பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் தான் கிடச்சிருக்கு. வெனு ரெக்கார்ட் பொறுத்தவரையும் கொஞ்சம் பூராக இருக்குது. ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஒரே ரன் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் நோட் பண்ணிங்கன்னா கடைசியாக நடந்த ஒரு 2 மேட்ச் எடுத்துக்கூடனா விக்கெட்ஸ் எதுவும் கடைசி மேட்ச்சில் கிடைக்கல. பட் அதுக்கு முன்னால் எல்லாமே நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. மேட்ச்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் டபுள் ஆப்ஷன்ஸில் பிக்கில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சாரா பிரைஸ் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்லாம் ஆனால் டவுன் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே வருது. இருந்தாலும் கேட்ச் பிடிக்கிற வாய்ப்புகள் மூலிமா அவங்க ஃபேண்டசி டீமுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்சஸ்க்கு 44 ரன். போர்த் இன்னிங்ஸ்லையும் நல்ல ஒரு டீசெண்டான ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிடில் ஆர்டர்ஸில் வந்து ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ணிங்கன்னா 23, 21 அண்ட் தென் 28 அப்படிங்கிறது அவங்களுக்கு ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது சாரா பிரைஸ் பொறுத்தவரைக்கும். அண்ட் சீக்கா பாண்டே பார்த்திங்கன்னா ஹெட்வர்ட்டில் 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் ஒவ்வொரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஹெட்வர்ட்டில் வெனுவில் 3 மேட்சஸ்க்கு 3 விக்கெட். ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட்டும் சீக்கா பாண்டே எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு 1 or 2 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஃபேண்டசி டீமில் வர அளவுக்கு அவங்க விக்கெட்ஸ் ஒன்றும் எடுக்கல. ராதா யாதவ் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 4 மேட்சஸ்க்கு 8 விக்கெட். அந்த 8 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவங்களுக்கு விக்கெட் எதுவும் கிடைக்கல ஹெட்வர்ட்டில். அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. வெறும் 9 ரன்ஸ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ணிங்கன்னா கடைசியாக நடந்த 2 மேட்ச்லேயுமே பெருசாக அவங்ககிட்ட விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸோ கிராண்ட் லீக் பிக்கில் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அருந்ததி ரெட்டி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்சஸ்க்கு 1 விக்கெட், செகண்ட் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி நடந்த மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. மற்றபடி அதற்கு முன்னால் எல்லாமே கொஞ்சம் விக்கெட் இல்லாமல் கொஞ்சம் போயிருக்காங்க. அருந்ததி ரெட்டி. மின்னு மணி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்லையும் அண்ட் வெனுலையும் பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எதுவும் பெருசாக எடுக்கல. பட் இருந்தாலும் பர்சன்டேஜில் கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் 1 or 2 கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் புவராக தான் இருக்குது மின்னு மணிகிட்ட பொறுத்தவரையும். அதே மாதிரி யூபி வாரிஸை பொறுத்தவரையும் சம்மரி ஹெட்டை போட்டு எடுத்துக்கிட்டிங்க. ஹெட்வர்ட் அண்ட் வெனுவில் பெருசாக மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் உள்ளே வராங்க. அண்ட் ரீசன்ட் ஃபார்மில் அவங்க ப்ளே பண்ண கடைசியாக ஒரு 4 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டால் 3 ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். பேட்டிங்கில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். அவங்க உள்ளே ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கேபிட்டல் வைஸ் கேட் ஆப்ஷனை கூட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் சேஃபாக இருந்துச்சுன்னா டீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்குங்க. கிரண் நாவக்ரே பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்சஸ்க்கு 19 ரன்ஸ். அண்ட் தென் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் அவங்ககிட்ட ரெக்கார்டு எதுவும் இல்லை. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் பரவாயில்ல. வெனூரில் ஒரே மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 15 ரன் தான் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தால் நல்லா அதிரடி ஆடக்கூடிய பிளேயர். 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் இவங்களை மிஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 15, 25 அண்ட் 38 அப்படிங்கிறது உங்களோட ரீசன்ட் ஃபார்மாக இருக்குது. தைலா மெக்ராத் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 3 மேட்சஸ்க்கு 152 ரன் அடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் 150 ஸ்ட்ரைக் ரேட் ஆடக்கூடிய பிளேயர் தைலா மெக்ராத். அண்ட் போத் இன்னிங்ஸில் நல்லா ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சுருக்காங்க.
ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் எப்படினாலுமே ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து அண்ட் பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் பிக்காக தைலா மெக்ராத் வந்துடுறாங்க. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தீப்தி சர்மா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் அண்ட் தென் 79 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ நல்லாவே ஸ்கோர் பண்ணி தீப்தி சர்மா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கை பொறுத்தவரை செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்சஸ்க்கு 39 ரன் அண்ட் விக்கெட் பெருசாக எதுவும் எடுக்கலை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் 39 அண்ட் 0 விக்கெட் அண்ட் 11 ரன்ஸ் 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே கம்பல்சரி வந்துடுறாங்க. ஸோ மஸ்ட் பிக்காக தீப்தி சர்மா ஆயிடுறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸில் கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் அவங்கள ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 2 மேட்சஸ்க்கு 30 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. பவுலிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி அந்த 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. பேட்டிங்கில் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வேணுவில் ஒரு மேட்சஸ்க்கு 4 ரன் அண்ட் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பொறுத்தவரையும் பவுலிங்கில் அவ்வளோக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் கொடுக்கல. பட் பேட்டிங்கில் அந்த மிடில் ஆர்டர்ஸில் நல்ல ஒரு பவர் ரேட்டிங் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். ஒன்று கிராண்ட் லீக்கில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உமா சேத்ரி பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் அண்ட் தென் பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே வருது. உங்களை ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வேணுவில் ஒரு மேட்சஸ்க்கு 24 ரன் அண்ட் 24 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் 24 ரன் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரியில் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேவத் செராவத் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 69 ரன் ஃபஸ்ட் இன்னிங்கில் பேட் பண்ணுறப்போ அந்த 69 ரன் வந்திருக்கு. அதே மாதிரி வேணுவில் ஒரு மேட்சஸ்க்கு 16 ரன் அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூராக இருக்குது. ஸோ ஒன் சைட் டீமில் செராவத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். சோஃபி எக்லாஸ்டோன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 4 விக்கெட் அண்ட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் வேணுவில் பொறுத்தவரையும் ஒரு மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் அந்த 2 விக்கெட்டும் வந்திருக்கு. சோஃபி எக்லாஸ்டோன் பொறுத்தவரையும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமுக்குள்ளே கம்பல்சரி வந்துடுறாங்க. மஸ்ட் பிக்காக சோஃபி எக்லாஸ்டோன் வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி கைக்வாட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 3 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அண்ட் தென் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. செகண்டாக பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் சைமா தாக்கூர் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 2 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 2 விக்கெட்டும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் உங்கள்கிட்ட போராக தான் இருக்குது. மேட்ச் கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் டோர் டெத்தில் வந்து பவுல் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கு. செகண்ட் பவுலிங்னா 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் சஃபாலி வர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்மர் எட்டப்பாட்டுக்கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அதே மாதிரி சோஃபி எக்லாஸ்டோன்கிட்ட 11 இன்னிங்ஸில் 4 முறையும் அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெக் ஸ்பின் ஆர் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட சஃபாலி வர்மா கொஞ்சம் வீக்னஸாக இருக்காங்க. 37 இன்னிங்ஸில் 13 முறை லெக் ஸ்பின்னுக்கிட்டையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காங்க. மெக்லானிங் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 15 இன்னிங்ஸில் 4 முறை அவங்களோட விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. சோஃபி எக்லாஸ்டோன்கிட்ட 4 முறையும் அண்ட் ராஜேஸ்வரி கைக்வாட் கிட்ட 16 இன்னிங்ஸில் 6 முறை அவங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. மெக்லானிங் லெஃப்டாக மாத்தோடஸ் கிங்ஸ்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 121 இன்னிங்ஸில் 28 முறை லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஜெனிமா ரொட்ரிக்ஸ் பொறுத்தவரையும் அட்டப்பட்டுக்கிட்ட 12 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. எக்லாஸ்டோன்கிட்டையும் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் தென் லெக் ஸ்பின் போடக்கூடிய பவுலர்கிட்ட 16 முறை அவங்களோட விக்கெட்டை ஜெனிமா ரொட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க. அனபால் சதர்லாண்ட் பொறுத்தவரையும் தீப்தி சர்மா கிட்ட 12 இன்னிங்ஸில் 5 முறையும் அண்ட் தைலா மெக்ராத்திட்ட 1 முறை, கிரேஸ் ஹாரிஸ்ட்ட 1 முறையும், எக்லாஸ்டோன் கிட்ட 5 முறையும் அனபால் சதர்லாண்ட் விக்கெட்டை விட்டுருக்காங்க. அனபால் சதர்லாண்ட் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்காங்க. லெஃப்டாக மார்க்டோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட குறிப்பாக 14 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. மர்சானா கேப் பொறுத்தவரையும் தீப்தி சர்மாட்ட 5 முறையும் அண்ட் தைலா மெக்ராத்துக்கிட்ட 3 முறை அண்ட் கிரேஸ் ஹாரிஸ்ட்ட 3 முறையும், எக்லாஸ்டோன் 20 இன்னிங்ஸில் 5 முறை அவங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. மர்சானா கேப்டையும் லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 20 முறை அவங்களோட விக்கெட்டை லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட அதிகமாக இழந்திருக்காங்க. ஜோனாசன் பொறுத்தவரையும் அட்டை போட்டுக்கிட்ட 1 முறையும் அண்ட் எக்லாஸ்டோன் 12 இன்னிங்ஸில் 6 முறை அவங்களோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. கைக்வாட் கிட்டையும் 2 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. தீப்தி சர்மா அட்டப்பட்டு ஆளுக்கு ஒரு முறை விக்கெட்டை எடுத்திருக்காங்க. கிரண் நாக்வேர் பொறுத்தவரையும் ஜோனாசன் 2 இன்னிங்ஸில் 2 முறை அவங்களோட விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் ராதோ யாதவ் கிட்ட 1 இன்னிங்ஸில் 1 முறை அவங்களோட விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பின்னுக்கிட்ட கிரண் நாக்வேருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. அட்டப்பட்டு பொறுத்தவரையும் மர்சானா கேப் கிட்ட 29 இன்னிங்ஸில் 11 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ இன்சியில் அந்த பவர் பிளேயில் பவுல் பண்ணுறப்போ சம்மனி அட்டப்பட்டு வேஸ் மர்சானா கேப்புக்கு ஒரு பேட்டில் வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஜோனாசன் பொறுத்தவரையும் 23 இன்னிங்ஸில் 10 முறை அவங்களோட விக்கெட் எடுத்துருக்காங்க. ராதோ யாதவ் கிட்டையும்
4 முறையும் உங்களோட விக்கெட்டை இழந்திருக்காங்க. அட்டப்பட்டு பொறுத்தவரை லெஃப்டாக மாத்தோடஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 81 இன்னிங்ஸில் 29 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. தீப்தி சர்மா, அனபல் சதர்லாண்ட் ஒரு முறையும், அண்ட் தென் மர்சானா கேப் கிட்ட ஒரு முறை, ஜே ஜொனாசன்கிட்ட 18 இன்னிங்ஸில் 5 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. அண்ட் சீக்கா பாண்டே கிட்டையும் 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. தகிலா மெக்ராத் பொறுத்தவரையும் சதர்லாண்டுக்கிட்ட 2 முறையும், அண்ட் மர்சானா கேப் கிட்ட 6 முறை விக்கெட்டை இழந்திருக்காங்க. ராதோ யாதவ் கிட்ட 2 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ண பவுலர்கிட்ட 19 முறை 88 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காங்க தகிலா மெக்ராத். அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் அவங்கள பொறுத்தவரையும் அனபல் சதர்லாண்ட்டை ஒரு முறையும், மர்சானா கேப் கிட்ட 20 இன்னிங்ஸில் 4 முறையும், அண்ட் சீக்கா பாண்டே பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ராதா யாதவ் கிட்டையும் 7 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காங்க. கிரேஸ் ஹாரிஸ் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 68 இன்னிங்ஸில் 21 முறை அவங்களோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஓகே, பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ்க்கு வருவோம். காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபாக ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்னா அனபல் சதர்லாண்ட், தீப்தி சர்மா கேப்டன். இந்த வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷனில் ஒரு 80% பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்மால் லீக் ஆப்போனன்ட் டீம் எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அனபல் சதர்லாண்ட் கேப்டனும் வைஸ் கேப்டன் தீப்தி சர்மாவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிராண்ட் லீக்கில் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் நம்ம யாரை ட்ரை பண்ணலாம்னா மர்சானா கேப்புக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். தகிலா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ், ஜே ஜொனாசன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் நீங்கள் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னால் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஃபைனலாக பொறுத்தவரையும் ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் சொன்னேன். ஸோ அந்த 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பொறுத்தவரையும் லைனப்ஸ் வராதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டீம் கிராண்ட் லீக் ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ் அண்ட் மெக்லானிங், கிரண் நாக்வேர், ஜே ஜொனாசன், அட்டப்பட்டு, மர்சானா கேப், தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத், அனபல் சதர்லாண்ட், சோஃபியா எக்லஸ்டோன், சீக்கா பாண்டே. இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் அட்டப்பட்டு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ஜொனாசனுக்கும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா கிரண் நாக்வேருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சோஃபியா எக்லஸ்டோனுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் டீம் பொறுத்தவரையும் உமா சேத்ரி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் கிரேஸ் ஹாரிஸ், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், சஃபாலி வர்மா, கே ஜொனாசன், அட்டப்பட்டு, தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத், அனபல் சதர்லாண்ட், சைமா தாக்கூர், அருந்ததி ரெட்டி. அண்ட் இதில் கேப்டன் ஆப்ஷனாக நம்ம அனபல் சதர்லாண்டுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா தீப்தி சர்மாவுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் டபுள் ஆப்ஷன்ஸில் 2 பேருக்குனால கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ரிஸ்க்காக அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணணுச்சுன்னா சஃபாலி வர்மாவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கிரேஸ் ஹாரிஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் உமா சேத்ரி அண்ட் மெக்லானிங், கிரேஸ் ஹாரிஸ், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஜே ஜொனாசன், அட்டப்பட்டு அண்ட் மர்சானா கேப், தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத், அனபல் சதர்லாண்ட், சோஃபியா எக்லஸ்டோன். அண்ட் இந்த டீமில் நாங்கள் கேப்டன் ஆப்ஷனாக மர்சானா கேப்புக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா தகிலா மெக்ராத்துக்கும் நம்ம ஆப்ஷன் வைஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் இதில் என்ன டிஃப்ரென்ஷியல் வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னா அண்ட் ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கு ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு ஆப்ஷன் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சோஃபியா எக்லஸ்டோன், தீப்தி சர்மா இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்த் டீம் பொறுத்தவரையும் சாரா பிரைஸ் அண்ட் மெக்லானிங், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், கிரண் நாக்வேர், ஜே ஜொனாசன், அட்டப்பட்டு, தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத் அண்ட் அனபல் சதர்லாண்ட், கைக்வாட், ராஜேஸ்வரி கைக்வாட், சீக்கா பாண்டே. இது பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்த் டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக மெக்லானிக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கிரண் நாக்வேருக்கும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ராஜேஸ்வரி கைக்வாட் ஆர் சீக்கா பாண்டே இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் சாரா பிரைஸ் அண்ட் தென் சஃபாலி வர்மா, கிரண் நாக்வேர், ஜே ஜொனாசன், அட்டப்பட்டு, மர்சானா கேப், தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத், அனபல் சதர்லாண்ட், சீக்கா பாண்டே அண்ட் சைமா தாக்கூர். இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஆப்ஷனாக தீப்தி சர்மாக்கும் வைஸ் கேப்டன் ஜே ஜொனாசனுக்கும் நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் அதர்வைஸ் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா சைமா தாக்கூர் ஆர் சீக்கா பாண்டே இந்த காம்பினேஷனில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் உமா சேத்ரி அண்ட் மெக்லானிங், கிரேஸ் ஹாரிஸ், ஜெனிமா ரோட்ரிக்ஸ், ஜே ஜொனாசன், மர்சானா கேப், தீப்தி சர்மா, தகிலா மெக்ராத், அனபல் சதர்லாண்ட் அண்ட் சோஃபியா எக்லஸ்டோன், சீக்கா பாண்டே. இந்த டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நம்ம சோஃபியா எக்லஸ்டோனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜெனிமா ரோட்ரிக்ஸ்க்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் அதரில் இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் வைஸ் ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா தகிலா மெக்ராத் ஆர் அனபல் சதர்லாண்ட் இந்த காம்பினேஷனில் கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எல்லா டீமுமே அஃபீஷியல் லைனப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சேஞ்சஸ் பண்ணி
நான் ஃபைனல் டைம் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.